ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல பிள்ளையே, இது திருச்செந்தூர் முருகன் பெருமான் சவால் விட்டு சொல்கிறேன். இதை கேட்ட 20 நிமிடத்திற்குள் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும்படி நான் நிச்சயமாக உனக்கு அருள்வாளிப்பேன். நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும். இந்த நல்லதொரு காலை பொழுதில் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. முருகா சரணம் என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள். அப்படி பதிவிட்டு நான் சொல்வதை கேட்டால் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும். உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள். என் செல்லமே, நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக மாற்றும். நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை அர்த்தமாக மாறப்போகிறது. இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை. இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய். யாம் செல்லமே, பிறை நிலவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி இந்த நாள் போல் நிச்சயமாக பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறாய். அர்த்தமில்லாத வாழ்க்கை என வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை அர்த்தமாக மாறப்போகிறது. ஏனென்றால் ஆம் செல்லமே, நீ பல பிரச்சனைகளையும் மனதைரியத்துடன் எதிர்கொண்டாய் அல்லவா? உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து வெளிவந்து விட்டாய். தடைகள் வரும்போதெல்லாம் பல யுக்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய். அத்தனை புத்திசாலி என் செல்ல பிள்ளை என்று பலமுறை உன்னை நினைத்து கர்வப்பட்டிருக்கிறேன். உனக்கு வந்த பல சிக்கல்களால் அந்த சமயத்தில்தான் உன் பலத்தை நீ அறிந்தாய். உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி இருக்கிறாய். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய். இப்போது கூட என் திருச்செந்தூர் முருகப்பெருமான் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையில் என்னையே பார்த்து கொண்டு காத்திருக்கிறாய். முருகா 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 என்று. அதனால் தான் சொல்கிறேன், நீ என்னுடைய செல்ல பிள்ளை, பிரியமான செல்ல குழந்தை. இனி நீ என் பிள்ளை பட்ட துன்பங்கள், துயரங்கள், சிக்கல்கள் எல்லாம் போதும். இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன். இது உன்னுடைய காரியங்களையும் அத்தனை காரியங்களிலும் முன்னின்று உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன். என் செல்லவே, சில நேரங்களில் நீ அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை. முருகா, நாள் தள்ளிக்கொண்டே போகிறது, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ முதலில் வெளியே வந்து சாதாரணமாக இருக்க கற்றுக்கொள். நினைத்ததையே நினைத்து நடந்ததையே நினைத்து வருத்தப்படக்கூடாது. நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை. நீ மனம் உடைந்து போகும் அளவு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது. அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி இந்த முருகப்பெருமான் உன்னை அழைத்துச் செல்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. உனக்கோ நம்பிக்கை குறையத் தொடங்கிவிட்டது. ஏன்? நீ அனுபவிப்பதையே அனுபவித்து தான் ஆக வேண்டும். பதற்றப்படக்கூடாது. உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக இந்த நாளாகத்தான் இருக்கும். இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நல்ல பெயருடன் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ உனக்கு நான் அருள்வாளிக்கிறேன். நிச்சயமாக அதற்கு நான் பொறுப்பு. கஷ்டமான நேரங்கள் என்று எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். உடனே அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. நீ திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் இது. எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைய வைத்து கொண்டிருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். என் செல்லவே, உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்து விட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். அப்படி அவசரப்படக்கூடாது என் செல்லமே. நிச்சயமாக உனக்கு நல்லதொரு காலத்தை அமைத்து தர இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிக்கிறேன். உன் வாழ்க்கையில் பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன்
இந்த முருகப்பெருமானை பொறுப்பல்லவா? உன் மனபாரத்தை என் காலடியில் வைத்துவிடு. முருகா முருகா என்று என்னையே சரணடைந்த என் செல்ல பிள்ளையை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன். யாம் இருக்க பயமேன். மகிழ்ச்சியாக புன்னையுடன் வாழ கற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். நான் சொல்வதை கேட்ட உனக்கு 20 நிமிடத்திற்குள் நல்ல பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.